கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பிரசாந்த் கிஷோரை சந்திக்கலாம் என்று இருக்கிறோம். அடுத்து எங்கள் ஆட்சி வருவதற்காக பிரசாந்த் கிஷோரை நாங்கள் அழைத்து வர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் ஆர்டி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதாவது இப்ப நாங்க பிரசாந்த் கிஷோரை வச்சா உடனே அடுத்த ஆட்சி பிடிச்சிட முடியுமா? யாரோ ஏமாத்துறாங்க. பிரசாந்த் கிஷோரே அங்க பீகார்ல வேகல, எடுபடல. அதாவது அவர் என்னன்னா, ஆட்சியில் இருந்தவர்கள், எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள், அவர்களோடு சேர்ந்து ஆட்சிக்கு வர வைத்திருப்பது நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2021 பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது 21 ஆட்சிக்கு வருவது உறுதிதான். பிரசாந்த் கிஷோர் வந்ததனால்தான் ஆட்சிக்கு வந்தது என்ற அர்த்தம் அல்ல. அப்படி தேர்ந்தெடுத்துதான் அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக செல்வது வழக்கம். இப்போது தமிழ்நாட்டிலே மாட்டிக்கொண்டார் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டாரா என்று தெரியாது. அப்படி இருந்தால் யாரோ தமிழக வெற்றி கழக தலைவரை ஏமாற்றி இருக்கிறார்கள். அவர் ஏமாறாமல் இருந்தால் சரி.